ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நார்டெக் எசென்ஸா எல்இடி பேட் அண்ட் லைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூப் லைட் வந்து வாங்கணும், அதே சமயத்தில் கலர் ஆப்ஷனும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டியூப் லைட் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய வாட்டேஜ்னு வந்து பார்க்கும்போது 72 வந்து இருக்கிறதுனால ரெகுலர் டியூப் லைட்டை விட கம்பேர் பண்ணும்போது 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதில் யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், அதே போல் இதனோட இபி ரேட்டும் வந்து அதிகமாக வருதா இல்லையா, கலர் ஆப்ஷனும் வந்து வர்றதுனால இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டியூப் லைட்டோட பேக்கிங் அண்ட் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். பேக்கிங்னு வந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்டான திக்கான கார்ட்போர்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூப் லைட்டை வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பாக்ஸோட டியூப் லைட் வந்து வருது. இந்த வெளியே கொடுத்துருக்கிற கார்ட்போர்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சூப்பர் சேஃப்டியான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். இந்த பாக்ஸோட ஹைலைட்ஸ்னு வந்து பார்க்கும்போது நார்டெக் பிராண்டையும் எல்இடி பேட்டன் 72 வாட் எசென்ஸா சீரியஸ் அப்படின்றதையும் எனர்ஜி சேவர் 72 வாட் 4 ஃபீட் லாங் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதர் கீ ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்க்கும்போது 7200 லியூமன்ஸு, ஹை பிரைட்னஸ்ஸு, ஹை சிஆர், க்ரீன் லைட்டிங், நோ யூவி எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் அப் டு 50,000 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி சேவிங் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 24 மந்த்ஸ் வாரண்டியும் வந்து வருது. இப்போ இந்த ப்ராடக்ட் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ 2 ஃபிஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டியூப் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி 4 ஃபீட் வந்து வருது. இந்த டியூப் லைட்டோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாட்டேஜும் அதனுடைய 3 சுவிட்சிங் மோட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன் வந்து வருது. மொத்தம் 3 ஒயர் வந்து வருது. ப்ளஸ்ஸு மைனஸு ஒன்று வந்து எர்த்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து சென்டராக பார்த்தோன்னா 2 ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்க முடியும். அந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது இந்த சுவிட்ச் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. 3 மோடில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை டீட்டெயில்டாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த டியூப் லைட்டை வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி டியூப் லைட் இருந்த ஹோலில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடிக்குது சென்டராக வந்து வைக்கும் போது. அதுவே இந்த ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டராக வச்சோன்னா தான் வந்து இடிக்கும். அதில் மொத்தம் 3 ஹோல் வந்து வர்றதுனால அந்த மேலே இருக்கிற ஹோலில் வந்து நம்ம வந்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் தனியாக வந்து வரும். அதில் தான் நம்ம ரெகுலராக கனெக்ட் பண்ண போகிறோம். எர்த்து வேணும்னா வந்து நம்ம கொடுத்துக்கலாம், வேணான்னா வந்து விட்டுடலாம். இப்போ இந்த டியூப் லைட்டோட பேக் சைடோட கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல்டரையும் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி 2 சைடும் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து லாக் ஆகிடுது. இதில் எந்த வித டிஃபிகல்ட்டியுமே இல்லை. ஃபஸ்ட் டைமே எங்களால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடிஞ்சது. நாங்களே தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்து கனெக்ஷன் வந்து பார்க்கும்போது ரெகுலராக வந்து ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துன்னு போயிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி. இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்தலாம். பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஒயிட். இது ரெகுலரான டியூப் லைட் போல் ஒயிட் கலரில் வந்து எரியுது. ஆனால் பவர்ஃபுல்லான பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. செகண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயிட்டு லைட்டான எல்லோயிஷ் கலரில் எரியுது. தேர்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட்டு. இது டார்க்கான எல்லோயிஷ் கலரில் வந்து எரியுதுன்னே வந்து சொல்லலாம். இந்த கூல் ஒயிட் மோடில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே வந்து கூசுற அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான பிரைட்னஸ் தருதுன்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த ரெகுலரான 20 வாட்ஸ் டியூப் லைட்டையும் இந்த 72 வாட் டியூப் லைட்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்தலாம் எந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ டார்க்காக வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 72 வாட்ஸ் வந்து டியூப் லைட் வந்து எரியுது. செம்ம பிரைட்னஸாகவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த 20 வாட்ஸ் டியூப் லைட் வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டான பிரைட்னஸ் தான் வந்து இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ண முடியல. அதே போல் கிச்சன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 வாட்ஸ் டியூப் லைட்டையும் இந்த 72 வாட்ஸ் டியூப் லைட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த 20 வாட்ஸ் டியூப் லைட்டை வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸோட அளவு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுவே இந்த 72 வாட்ஸ் டியூப் லைட்டை வந்து போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பராக எங்களால் வந்து கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. இதனுடைய பவர் கன்சப்ஷன் வந்து பார்க்கும்போது ரெகுலரான 20 வாட் டியூப் லைட்டும் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.022 கிலோ வாட் பெர் ஹவர் வந்து ஆகுது. அதுவே இந்த 72 வாட் டியூப் லைட்டும் 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.07 கிலோ வாட் பெர் ஹவர் வந்து ஆகுது. 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து ஆகுது. பெருசாக எனர்ஜிலாம் வந்து சேவ் ஆகலை. அப்போ ஓவராலாக இந்த நார்டெக் எசென்ஸா எல்இடி பேட் அண்ட் லைட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிரைட்னஸ்னு வந்து பார்க்கும்போது ரெகுலரான 20 வாட் டியூப் லைட்டை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 72 வாட் டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பெட்டரான பிரைட்னஸ் கொடுக்குதுன்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து உங்கள் ஹால் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுவுமே வாலில் வந்து மாட்டினீங்க அப்படின்னா கண்ணு கூசுகிற மாதிரி தான் இருக்குது. சீலிங்கில் மாட்டுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக வந்து இருக்கும். எங்கள் கிச்சன் போலவே உங்கள் கிச்சனும் பகல்லையே வந்து இருட்டாக இருக்கும். 20 வாட்ஸ் டியூப் லைட்டோட பவர் வந்து பத்தலை அப்படின்னா இந்த டியூப் லைட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம்.
அதே போல இந்த டியூப் லைட்டோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்தாலுமே கண்ணு கூசுற பிரச்சனை வந்து கிச்சன்ல வந்து இல்ல. ஏன்னு வந்து பார்க்கும்போது, ஃப்ரண்ட்லயும் கப்போர்ட் இருக்கு, பேக் சைட்லயும் கப்போர்ட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய திங்ஸ் இருக்கு. கிச்சன் டாப் இருக்கிறதுனால, பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி வந்து நெறைய வந்து ஸ்டாப் ஆவறதுனால, நம்ம கண்ணு கூசுற பிரச்சனை வரலன்ட்டு நாங்க நெனைக்கிறோம். அதேபோல இது 3 கலர் ஆப்ஷன் வந்து வர்றதுனால, இது மாரி டிஃபரண்ட் யெல்லோயிஷ் கலர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கும், இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா மைனஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒயரோட லென்த்த வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்திருந்தா நல்லா இருக்குன்னு வந்து தோணுச்சு. மத்தபடி இந்த டியூப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஆப்ட்டா இருக்கும்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்பேஸு, ஷாப்பு, ஆஃபீஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1450க்கு வந்து வாங்கியிருந்தோம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இதே போல 100+ ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க வாங்கி மினிமம் 2 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ வந்து போட்டுட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட்ட நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம், எந்த ப்ராடக்ட்ட நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்றத Amazon ஷாப் பேஜ்ல வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.